இந்த மெசேஜ நீங்க ஏதோ தற்செயலா கேட்கல. நீங்க கேட்கணுங்கிறது தேவனுடைய சித்தம். அதனாலதான் இப்ப இத பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு மனுஷன் இருந்தானா, அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தானா. எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு இருந்துச்சு. அவனுக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல அழகான மனைவி எல்லாம் இருந்துச்சான். பிசாசு அவன் சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் இவனை எப்படியாவது நம்ம கஷ்டப்படுத்தணும், இவனுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இவனை துன்பப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு பிசாசு கிரியை செய்ய ஸ்டார்ட் பண்ணான். ஒரு நாள் திடீர்னு அந்த மனுஷனுடைய வேலை போயிடுச்சு. அப்ப அந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் நம்ம வேலை போயிடுச்சுன்னு அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள் ஆக ஆக அவனுக்கு வேலை இல்லாததுனால அவனுடைய வீடையும் அவன் விற்க வேண்டியது வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்ல அவனுடைய மனைவியும் அவனை விட்டு போயிட்டான். இந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே புரியல. இதை எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த மனுஷன் வேதனைப்படுறத பார்த்து பிசாசு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் இந்த மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஆண்டவரோடு கூட நெருங்க ஆரம்பிச்சான். பைபிள் படிச்சான், ஜெபிச்சான், அதிகமான நேரத்தை தேவனோட கூட செலவழிக்க ஆரம்பிச்சான். பிசாசுக்கு ஒரே குழப்பம். நம்ம இந்த மனுஷனை கஷ்டப்படுத்தி இவன் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவனுக்கு இவ்வளவு கஷ்டத்தையும் இவ்வளவு சங்கடத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம். இவனை தேவனை விட்டு பிரிச்சிடலாம்னு நம்ம நினைச்சோம். ஆனா இவன் கடைசியில தேவனிடத்திலேயே போய் சேர்ந்துட்டானே, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு இந்த பிசாசுக்கு ஒரே கோபம். இந்த மனுஷன் தேவனோட கூட நேரம் செலவழிக்க ஆரம்பிச்ச உடனே தேவன் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் அவனை எல்லா இடத்துலயும் ஆசீர்வதிச்சாரு. அவன் இழந்தது எல்லாத்தையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். அவனுடைய மனைவியும் அவனோட கூட வந்து சேர்ந்து கொண்டாங்க. பிசாசு வெக்கப்பட்டு போயிட்டான். எல்லா நேரங்களிலையும் வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. உபத்திரவங்கள் வரும். நமக்கு எல்லாமே எல்லா நேரங்களிலும் கிடைச்சிட்டா நம்ம கர்த்தரையே மறந்துடுவோம். சில உபத்திரவங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறார். ஏன்னா அப்பந்தான் நம்ம அவருடைய பாதத்துல போய் உட்காருவோம். அவரோடு கூட நேரம் செலவழிக்கும் போதுதான் முழுமையான ஆசீர்வாதத்தையும் முழுமையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம அடைய முடியும். சிலர் பாடுகள் பிரச்சனையை பார்த்துட்டு தவறான முடிவு எடுக்க போயிடுறாங்க. ஆனா பாடுகள் பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம என்ன முடிவு எடுக்கிறோங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம சரியான இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம காப்பாற்றப்பட்டோம்னு அர்த்தம். இல்லனா நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாது. வேதனையும் பாடுகளும் நிறைந்த வாழ்க்கையில இருந்து நீங்க கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். இது நிரந்தரம் இல்ல. ஏசப்பாவோட முகத்தை தேடுங்க. அந்த அழகான கண்கள்ல உங்களுக்கு கிருபை கிடைச்சாலே போதும். எவ்வளவு நேரம் இயேசுவின் பாதத்துல நேரம் செலவழிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. சங்கீதம் 119:71 தாவீது ராஜா சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்படி கர்த்தர் அமைதியா இருக்கிறதுனால அவர் கிரியை செய்யலன்னு அர்த்தம் இல்ல. அவர் அமைதியா இருந்தா உங்க மூலமா பெரிய காரியங்களை செய்ய போறாருன்னு அர்த்தம். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். பிசாசு உங்க வாழ்க்கையில வெட்கப்பட்டு போவான்.